நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டுனா எக்ஸ்லான் வந்து என்னவாக இருக்குது -1 இருக்குது. தென் அப்போது வந்து நம்மளுக்கு சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா அன்ஸ்டேபிள் ஆகிடும். இதே மாதிரி நெகட்டிவில் நெக்ஸ்ட்டு ஓவர் டேம்ப்லேயும் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். பிகாஸ் 2 போல்ஸ் வந்து என்ன சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸா, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலி இது வந்து அன்ஸ்டேபிள் தான், ஓவர் டேம்ப்டு. ஓகேவா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸில் நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து 1/mod of ரியல் பார்ட் ஆஃப் த போல் இருக்குது. தென் இது வந்து டிரான்சியன்ட்னா தட் ஸ்டேஸ் த சிஸ்டம் ஹஸ் நோ லாங்கர் டைம் மோர் கிரிட்டிக்கல் அஃபெக்ட்ஸ் த ஸ்டெபிலிட்டி மோர். இது ஏன் டிரான்சியன்ட் அப்படின்னாலே ஆசிலேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இப்படி போயிட்டே இருக்கிறது, ஒரே இடத்துல நிலையாக இல்லாததை நம்ம டிரான்சியன்ட்னு சொல்கிறோம். ஓகேவா. போல்ஸ் நியர் த ஆரிஜின் டாமினன்ட் போல், இது நமக்கு தெரியும் இல்லையா. அப்பப்போ நான் சில பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பேன், ஏன்னா நம்ம மறக்கக்கூடாது. போல்ஸ் நியர் த ஆரிஜின் தான் டாமினன்ட் போலுங்கிறதுனால தான் நம்ம இதில் என்ன செய்வோம், இந்த வேல்யூ -a தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா. 2 இருக்கும்போது நம்ம எதை எடுத்துக்கணும், 2 போலில் டாமினன்ட் போலாக எடுத்துக்கிறது ஆரிஜின் பக்கத்தில் இருக்க போல தான் நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் ஆஃப் அண்டர் டேம்பிங் சிஸ்டம், அதில் இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் டேம்பிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா அப்படின்னா அட்டினேஷன். தென் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது தான்ப்பா. பீக் டைமில் ஓவர் ஷூட்னா என்ன, அண்டர் ஷூட்னா என்ன, ரைஸ் டைம், செட்டிலிங் டைம், மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட், டிலே டைம், எரர் இன் ஸ்டடி ஸ்டேட். இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்போ இந்த வேவ் ஃபார்மில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், முதல்ல ரைஸ் ஆகிறத ரைஸ் டைம் சொல்கிறோம், அதை பீக் அட்டைன் பண்ணுறத பீக் டைம் சொல்கிறோம். அந்த கீழே சடனாக வரும், பீக்லேருந்து கீழே வர்றத பீக் ஓவர் ஷூட் அப்படிங்கிறது மேலே, பீக் அண்டர் ஷூட்டுங்கிறது கீழே. ஓகேவா. ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதோட வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்சஸ் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். தென் ரைஸ் டைம் அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கப்பா. TR = π - θ/ωd. ωdனா ωn √1 - ε² நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பீக் ஓவர் ஷூட் டைமில் என்ன இருக்குது, T = nπ/ωd. இது ஃபஸ்ட்டு பீக் ஓவர் ஷூட்டில் என்ன, செகண்ட் பீக் ஓவர் ஷூட்டில் என்ன அப்படின்னு இருக்குது. n = ஆடில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவர் ஷூட் இருக்கும், ஈவனில் இருக்கும் போது அண்டர் ஷூட் நடக்கும். ஓகேவா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை வச்சு தான் நம்ம சம்மில் வந்து போடுவோம். ஸோ அதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சக்ஸசிவ் வந்து 2π/ωd. இதில் மேக்ஸிமம் நடக்கிறது ஆட்லேயும் மினிமம் ஆக்கிற ஈவன்லேயும் இருக்குல்லப்பா. ஸோ அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இன்டீஜரில் இருக்கும் கேவோட வேல்யூஸ் எல்லாம், K 0லேருந்து ∞ வரைக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும்.